திருடாதே பாப்பா திருடாதே திட்டம் போட்டு திருடுற. என்னடா காதுல பாட்டு கேக்குற மிஷினை போட்டு குஷாலா குதிச்சு குதிச்சு வந்துட்டு இருக்க? ரிப்பீட் ப்ளீஸ். ரிப்பீட்டா? ஆமா, சட்டையெல்லாம் புதுசா இருக்கு. எவங்கிட்ட ஆட்டையை போட்டது? யார பார்த்து என்ன வார்த்தை கேக்குற? என் பொண்டாட்டி யாருன்னு தெரியும்ல, எங்க வேலை பார்க்கறான்னு தெரியும்ல, மாசம் எவ்வளவு சம்பளம் தெரியும்ல. ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தேன். போன வாரமே கோவா கூட்டு போனா அங்க பர்ச்சேசிங் பண்ணது. வாங்கியும் கொடுத்து வாழ்க்கையும் கட்டுக்குது அந்த புள்ள. அடுத்த மாசம் வாஷிங் மிஷின் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா. இந்த மீல துணி துவைக்கிற வேலை மிச்சம். உனக்கு என்னப்பா கொடுத்து வச்சுவேன்? என்ன பாரு, ரோட்டோர பால் பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். யோ, நீ ரோட்ல எழுதிட்டு இருக்க, நான் வீட்டுல எழுதிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அது வெளியே தெரியாது இல்ல? சரி, அதை விடு. தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு சூடு சொன்னெல்லாம் இல்லையா? எதுக்கும் எந்துக்கும் யாக்கும்? பொண்டாட்டி சம்பாதித்துல 3 வேளை உட்கார்ந்து கொட்டிக்கிறியா அதுக்கு? யோ, ஆண் பெண்ணு சரிசமம் சொல்றாங்க இல்ல, சொத்துல பங்கு கேக்குறாங்கல்ல. எத்தனையோ வீட்டுல புருஷ வேலைக்கு போறேன், பொண்டாட்டி உட்கார்ந்து சாப்பிடுறா. கேட்டா ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்றாங்க. அது மாதிரி என் பொண்டாட்டி வேலைக்கு போறா, நான் உட்கார்ந்து சாப்பிடுறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நியாயம்தான். சோறு சோறு சோறு, குழம்பு குழம்பு குழம்பு, மோறு மோறு மோறு. இதுல அடுத்தவளுக்கு என்ன பிரச்சனை? பாரா, நாங்கன்னா சிங்க பரம்பரை. பெண் சிங்க வேட்டைக்கு போவோம், ஆண் சிங்க உட்கார்ந்த இடத்துல சாப்பிடுவோம். உனக்கு தெரியும்ல. சரி, அதை விடுறா. மேட்ருக்கு வாடா. நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு, நீ இந்த மேட்ருக்கு வர மாட்டேங்கிற. இல்ல, புது வரவுடா. ஏய், அவ யாருன்னு தெரியுமில்ல? அவ்வளவுதானே, வெற்றியோட முடிச்சிட்டு வாரு. வரட்டுமா? வா வா வா. என்னடா பண்ணிட்டு இருக்க? பாத்தா தெரியல, கல்ல போட்டுட்டு இருக்கேன். ஓ, இதுக்கு பேருதே கல்ல ஓடுறதா? ஆமா, எத்தனை மணி நேரமா போட்டுக்கிட்டு இருக்க? 2 மணி நேரமா போட்டுட்டு இருக்காரு. ஐயோ, வாய் வலிக்க போதத்தா. டேய், கீழே சிந்தாம போடுறா. அதான் கரெக்டா போட்டுட்டு இருக்கோம்ல. சரி சரி, இந்த மாசம் சந்தாவை கொடு. டேய், நடத்துறா மேல நடத்துறா, பாத்துமா. ஓ, இதுதான் ஒற்ற கம்பு சொன்ன பாட்டியா? டேய் டேய், வாடா. நானா? உன்னதாண்டா, வாடா. யாருங்க நீங்க? நான் யாருங்கிறத அப்புறமா சொல்றேன்டா. அவ சுமதி நகைக்கடைக்கார மகதானே. உங்களுக்கு எப்படின்னு தெரியும்? டேய், உன்னையும் தெரியும், அவளையும் தெரியும்டா. ஆளு செய்யூரி சேதானம் இல்லாம சும்மா கும்முண்டாயா இருக்கா. டேய், நீ ஆடிட்டு தங்கவேல் மகன் தானே? டேய், ஒப்பே நகைக்கடையை கரெக்ட் பண்ண, நீ நகைக்கடைக்கார மகளை கரெக்ட் பண்றியா? அண்ணே, எங்க அப்பா உங்களுக்கு எப்படின்னு தெரியும்? டேய், நானும் உங்க அப்படி கிளாஸ்மேட்ரா. என்னண்ணே சொல்றீங்க? கிளாஸ்மேட்டா? அந்த கிளாஸ்மேட் இல்லடா, சிஎஸ் இந்த கிளாஸ்மேட். டேய், இத மட்டும் உங்க அப்பட்ட சொன்னேன்னு வச்சுக்க, சங்குல கத்திய சொல்லி ஊதிடுவாங்க. வேண்டாண்ணே, ஃப்ரெண்டு தானே, சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். டேய், என்ன பேசிக்கிட்டு இருப்பீன்னு எங்களுக்கு தெரியாதா? 100 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு காலேஜ கட்டடிச்சிட்டு பார்க்குள்ள சுத்துறீங்கன்னா சும்மா வாடா சுத்துவிய? அதுவும் கருப்பு கலரு. உன் கையில உள்ளத அவ உறிஞ்சுறா, அவ கையில உள்ளத நீ உறிஞ்சுற. சும்மா வாடா உறிஞ்சுவிய? உண்மையா சொல்லு. லவ் தானே? ஆமாண்ணே. பாத்தியா அண்ணன் எப்படி கண்டுபிடிச்சோம்னு? இந்த வயசுல லவ் பண்றது சகசம் தான்டா. வாடா உட்கார்றா. உங்க அப்பன்ட்டையும் சொல்ல மாட்டேன், அந்த புள்ள அப்பன்ட்டையும் சொல்ல மாட்டேன். பாத்தியா பார்க்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு? இது புள்ள அண்ணன் கண்ட்ரோல் தான். மாசம் மாசம் கரெக்டா சந்தா கட்டுறாங்க. நீ உன் சந்தா வேடு. 2000 ரூபா தானே இருக்கு. பரவாயில்லடா, குர்ரா. 2000 ரூபாயா? சரி சரி சரி, இந்த பிள்ளைக்குதான் இந்த ரேட்டு. வேற பிள்ளையோட வந்தா டபுள் ரேட்டு. பாத்துக்க, புரியுதா? வரட்டுமா? புதுசா இருக்கு. அடுத்து இதை கனெக்ட் பண்ண வேண்டியதே. 1 2 3 4 5 கான்செப்ட தானே அவன் சொல்றேன். கஷ்டப்பட்டு நடிக்கிறது நம்ம தானே. கலெக்ஷனை கூட்டு குதிக்கிற. எவ்வளவு கொடுக்கணும் நம்மளுக்கு தானே தெரியும். காலையில ஒரு பேச்சுக்கு சொன்ன பேதி மாத்திரை கலந்து கொடுத்துருவானே, எனக்கே பேதி ஆகும் போல இருக்கு. இவனை ஆளே காணுமே. டே வாடா 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 வாடா, என் கமிஷன் எடு, காசு எடு. யோ, கையை அரிப்படுத்தா ஆசிட் ஊத்தி கழுவியா?
பாக்கத்தே பாட்டி பளபளன்னு இருக்கு ஆனா பச கம்மியா இருக்கு. வெறும் 1000 ரூபாய் தாயா வச்சிருந்தேன். அதுவும் 100 ரூபாய் தல அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தேன். இந்தா உன் பங்கு 500, என் பங்கு 500. டேய் அவனும் உன்ன மாதிரி இருக்கானா? யார பார்த்து என்ன வார்த்தையா கேக்குற? கல்யாணத்துக்கு முன்னுக்கு என் பொண்டாட்டிட்ட ஒத்த பைசா வாங்கல தெரியுமா? வரட்டுமா? வெறும் கூல் ட்ரிங்க்ஸ்க்கே 1000 ரூபாய் கொடுத்துட்டு சில்லற வாங்காம போனவா அவகிட்ட காசு இல்லையா? என்கிட்டயே ஆட்டே போறியா? டேய் விமலு, ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் உனக்கு வைக்கிறேன்டி ஆப்பு. அது எப்படி மச்சான்? படிப்புலயும் சரி கேம்லயும் சரி நீ மட்டும் பயங்கரமா மாஸ் பண்ற. மச்சான் எதுலயுமே கான்சென்ட்ரேஷன் பண்றதுதான் முக்கியம். கரெக்டா பிளான் பண்ணி பண்ணோன்னு வையேன், படிப்புல மட்டும் இல்ல எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். அவ்வளவுதான்டா, சிம்பிள். வணக்கம் மச்சான் நாம ₹1 கிட்ட கொடுக்க மாட்டோம்டா. வாழ்க வளமுடன். நல்ல காதலி கிடைக்க ஐயா வாழ்த்துகிறேன். யாரு மச்சான் அவரு? கேட்காமலே காசு கொடுக்குற? அது ஒரு பெரிய சோக கதைடா. இவர் கண்ணு முன்னாடியே ஒரு பொண்டாட்டியும் குழந்தையும் ஆக்சிடென்ட்ல பறி கொடுத்தனால கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டாரு. காசு வேணா வணக்கம் வைப்பாரு, வேணானா தொந்தரவு பண்ண மாட்டாரு. ஆனா 10 ரூபாய்க்கு மேல 1000 ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டாரு. தேங்க்ஸ். Thank you. Thank you. Thank you. தேங்க்ஸ். தேங்க்ஸ். உங்கள் முயற்சிக்கு வாழ்த்துக்கள். வெல்கம். தேங்க் யூ. ஏய் அங்க பாருடி. ஏய் அந்த ரோஸ் செடி எடு, அவனுக்கு கொடுப்போம். ஏங்க இத எங்க வச்சு வளர்க்கணும்? முன்னாடி வச்சு வளர்க்கலாம், பின்னாடி வச்சு வளர்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, உங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்க்கலாம், பின்னாடி வச்சு வளர்க்கலாம் தான் சொன்னேன். பேசாம அவன் தலையில வச்சு வளர்க்க சொல்லுடி, நல்லா வளரும். ஏங்க உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க? இல்ல உங்க வீட்டு மொட்டை மாடியிலே வச்சு வளர்க்கலாம்னு சொன்னான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நோ மென்ஷன்ங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இவன் ரொம்ப வழியறான்டி. தேங்க்ஸ். வெல்கம். Thank you. ஹலோ பாஸ். ஏய் வெள்ளவாத்து, நீ எங்க இங்க? ஹலோ, இது எங்க காலேஜ், நீ எங்க? ரொம்ப வழியுது, தொடச்சுக்கோ. ஆமா, ஃபிகர் எப்படி? உன் ஃப்ரெண்டா? எங்க காலேஜ் பொண்ணுதா. ஏன்? ஏ வாத்து, அவ பேர் என்ன? ஏ வாத்து சொல்லிட்டு போ. ஏ நில்லு. ஏய் ரம்யா ரம்யா, அவ ஃபோன் நம்பர் கொஞ்சம் கூட. எங்க காலேஜ் பொண்ணுங்க அட்ரஸ் கூட கொடுப்பாங்க, ஆனா ஃபோன் நம்பர் சான்ஸே இல்ல. நாங்களே இஷ்டப்பட்டு கொடுத்தாதான் உண்டு. அப்ப அட்ரஸ் அது கூட. ட்ரை பண்ணுங்க பாஸ். சும்மா உட்கார்ந்த இடத்துலயே பாவாட்டினா வந்துருமா? ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி கண்டுபிடிங்க. காம்படிஷன் ஜாஸ்தி. இன்னைக்கு இங்க வந்த மாதிரி நாளைக்கு எல்லாம் இங்க வந்துடாதீங்க. இன்னைக்கு ஃபங்க்ஷன், அதனால யாரும் கண்டுக்க மாட்டாங்க. வெளியில ட்ரை பண்ணுங்க. பெஸ்ட் ஆஃப் லக் மை பாய். அந்த சைடு ஸ்டாண்ட் போடுங்க. வண்டியை ஜாக்கிரதையா ஓட்டிட்டு போங்க. என்ன அந்த பேக் போடுங்க சீக்கிரம், டைம் ஆச்சு. டார்லிங், என்னங்க ஐ லவ் யூ தானே? அது இல்ல டார்லிங், நேத்து டிவியில கோயம்புத்தூர் ஸ்பெஷல்னு சிந்தாமணி சிக்கன் ஒன்னு பண்ணி காட்டினாங்க. அத செஞ்சு வச்சிருக்கேன். நீ சாப்பிட்டு மத்தியானத்துக்கு எனக்கு போன் பண்ணு. ஓகே டார்லிங். வேற என்னங்க? கோல்டன் ராக்ல எஸ்பிஷன் போட்டிருக்காங்க. நாளைக்குதான் லாஸ்ட் நாளா. என்னையும் பிள்ளைகளும் கூட்டு போனா நல்லா இருக்கும். கூட்டு போறேன். திவியானா திவியாதே. சரி டார்லிங், பை. கர்மம் கர்மம், காலையிலேயே இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. பொண்டாட்டி சம்பாத்தியத்துல புருஷங்கார உட்கார்ந்து சாப்பிடுறது ஒரு சுகந்தேன். இது தெரியாம கத்திரிக்காய் வியாபாரமும் மீன் வியாபாரமும் புளி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முட்டா பயலுக. ஒரு நாள் என் பாய் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு
கூட்டிட்டு வந்து தேவையானதெல்லாம் வாங்கிடணும்டி. ஏய் ஹே ரம்யா, அங்க பாரு. வா, வா. ஹலோ பாஸ். ஏ வெள்ளவாத்து, நீ எங்க இங்க? ஹாய். ஆமா, யாரை தேடிட்டு இருக்கீங்க? இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு வந்தேன். ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்த்தேன், அதான் தேடிட்டு ஓ இருக்கேன். அப்படியா? ஆமா, உங்க ஆளை மீட் பண்ணிட்டீங்களா? இல்ல. இல்லையா? இன்னும் பார்க்கலையா? ஏன்? எங்க நீ தான் ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டேன்ற, அட்ரஸும் கொடுக்க மாட்டேன்ற. உங்க காலேஜுக்கு வரவும் பயமா இருக்கு. அவளை பார்க்கறதே கஷ்டமா இருக்கு. அப்புறம் எப்படி? அப்படியா? சரி, இப்ப பார்த்தலாமே. எங்க? எப்படி? ஏய், இது புடி. வா. வா. அங்க பாரு. போங்க பாஸ், போய் புடிங்க பாஸ். போங்க. ஏய், ஹலோ. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.